யூடியூப் முடி பராமரிப்பு குறிப்புகள் உண்மையில் வேலை செய்திருந்தால் 2026ஆம் ஆண்டில் முடி உதிர்வு என்றே இருக்காது. யூடியூபில் முடி உதிர்வை பற்றிய கோடிக்கணக்கான வீடியோக்கள் உள்ளன. பில்லியன் கணக்கான பார்வைகள் இருந்தாலும் மக்கள் இன்னும் முடி உதிர்வுடன் தொடர்புடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். முடி மருத்துவமனைகள் முழுவதும் வாடிக்கையாளர்களால் நிரம்பியுள்ளன. அதனால் இன்று சமூக ஊடகங்களில் அதிகம் பரவலாக உள்ள முடி பராமரிப்பு குறிப்புகள் ஏன் பெரும்பாலும் பயனளிக்கவில்லை என்பதை பார்க்கலாம். நான் டாக்டர் சமீக்ஷா தியாகி, பிளாஸ்டிக் மற்றும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை நிபுணர். இன்று இந்த வீடியோவில் சமூக ஊடகங்களில் பொதுவாக காணப்படும் தவறான நம்பிக்கைகள் குறித்து நாம் பேசப் போகிறோம். இந்த வீடியோ மற்றவர்களை விமர்சிப்பதற்காக அல்ல, ஆனால் அறிவியல் ஆதாரம் இல்லாத பல்வேறு முடி சிகிச்சைகளில் உங்கள் பணம், நேரம் மற்றும் முயற்சியை வீணாக்காமல் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது சமூக ஊடக உள்ளடக்கம் மற்றும் மருத்துவ உண்மை இரண்டும் ஒன்றல்ல என்பதுதான். நாம் சமூக ஊடக கொள்கையை பார்க்கும்போது பொதுவாக உணர்ச்சி பாதிப்பை ஏற்படுத்தும் வீடியோக்கள் அல்லது ரீல்கள் தான் அதிகம் பரப்பப்படும். அது பயத்தை உருவாக்கினாலும் அல்லது உணர்ச்சி ரீதியாக உங்களை அழைத்தாலும் அல்லது மிகவும் ஆச்சரியமான வாக்குறுதிகள் இருந்தாலும் இவை போன்ற ரீல்கள் நிச்சயமாக வைரலாகும். மற்றொரு பக்கத்தில் மருத்துவம் என்பது ஆதாரம், உயிரியல் மற்றும் காலவரிசை பற்றியது. ஒரு வீடியோவில் நீங்கள் 7 நாட்களில் முடி உதிர்வை நிறுத்தலாம் என்று சொன்னால் அது நிச்சயமாக வைரலாகும். ஆனால் ஒரு மருத்துவர் உங்கள் முடி மீண்டும் வளர 3 முதல் 6 மாதங்கள் ஆகும் என்று சொன்னால் இது நிச்சயமாக வைரல் உள்ளடக்கம் அல்ல. ஆனால் உங்கள் முடி உயிரியல் விதிகளை பின்பற்றும் சமூக ஊடக விதிகளை அல்ல. அப்படி என்றால் சமூக ஊடகங்களில் அதிகமாக பரவுகின்ற பொதுவான தவறான நம்பிக்கைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். ஒரு வீடியோவிலோ ரீல்லோ உணர்ச்சி ரீதியாக அழைப்பு இருந்தால் நீங்கள் பயப்படலாம் அல்லது உணர்ச்சி பிணைப்பு ஏற்படலாம். நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் செய்வீர்கள். நீங்கள் அதிகமாக கிளிக் பண்ணா அந்த வீடியோவை யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் அதிகமாக பரப்பும். அதே போல் அந்த வீடியோவோ தகவலோ சரியானதா தவறானதா என்றாலும் அது மேலும் பரப்பப்படும். அதனாலதான் தவறான தகவல்கள் விரைவாக பரவுவது மிகவும் எளிதாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக முடி உதிர்வு என்பது ஒரு உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை. அதனால முடி தொடர்பான தவறான தகவல்கள் மிகவும் விரைவாக பரவுகின்றன. சமூக ஊடகங்களில் நீங்கள் அடிக்கடி பார்க்கும் 3 பொதுவான தவறான வாக்குறுதிகளை பார்ப்போம். முதல் ஒன்று, உங்கள் தலையழற்சியை இயற்கையாக குணப்படுத்துங்கள். இது சமூக ஊடகங்களில் உள்ள மிகவும் பொதுவான பொய். முடி உதிர்வுக்கான மிக பொதுவான காரணம் மரபணு சார்ந்தது. இது உங்கள் முடிகள் சிறிது சிறிதாக சுருங்குவதால் ஏற்படுகிறது. மெல்ல மெல்ல உங்கள் முடிகள் மெல்லியதாகி இறுதியில் முடிவேர் நிரந்தரமாக சேதமடைகின்றன. உங்கள் முடிவேர் நிரந்தரமாக சேதமடைந்து அதனால் தலையழற்சி ஏற்பட்டால் எந்த எண்ணெயும், எந்த ஜூஸும், எந்த மசாஜும் அந்த முடிவேர் அல்லது முடி கொட்டைகளை மீண்டும் வளர்க்க முடியாது. இந்த தர்க்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த சிகிச்சை உங்கள் தலையழற்சி பிரச்சனைக்கு ஏன் வேலை செய்யாது என்பதை உணர்வீர்கள். இரண்டாவது மிகவும் பொதுவான தவறான நம்பிக்கை, உங்கள் முடி உதிர்வை 30 நாட்களில் நிரந்தரமாக நிறுத்துங்கள். நிச்சயமாக நீங்க சமூக ஊடகங்கள்ல பல இப்படியான வீடியோக்களையும் ரீல்களையும் பார்க்கிறீங்க. அறிவியல் ரீதியாக சிறந்த மருத்துவ சிகிச்சை கூட உண்மையான முடிவுகளை காண 3 முதல் 6 மாதங்கள் ஆகும். உங்கள் முடிகள் நிச்சயமாக உடலின் உயிரியல் கடிகாரத்தை பின்பற்றும் உங்கள் யூடியூபர் அல்லது சமூக ஊடக நபரின் காலக்கெடுவை அல்ல. மூன்றாவது மிகவும் பொதுவான தவறான நம்பிக்கை என்னவென்றால் மருத்துவர்கள் முடி உதிர்வுக்கான நிரந்தர சிகிச்சையையும் தீர்வையும் மறைத்து வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் சுவாரஸ்யமாக கேட்கிறது. ஆனால் நிரந்தரமானதும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் சிகிச்சை ஏதேனும் இருந்திருந்தால் அது கண்டிப்பாக மருத்துவ இதழ்களிலும் சிகிச்சை நடைமுறைகளிலும் இருந்திருக்கும். அது உங்கள் வாட்ஸ்அப் குழு அல்லது சமூக ஊடகங்கள் வழியாக பரவுவதில்லை என்பதும் உறுதி. முடி உதிர்வு என்பது ஒரு சிக்கலான உயிரியல் செயல்முறை. அதனால் தான் சிகிச்சையும் எளிதாக இல்லை. அப்படி என்றால் இப்போது இந்த பொதுவான தவறான நம்பிக்கைகள் அறிவியல் அடிப்படையில் அல்ல என்பதற்கான காரணங்களை நீங்கள் அறிந்துவிட்டீர்கள். அப்படி என்றால் உங்கள் சமூக ஊடக உள்ளடக்கத்தின் நம்பகத்தன்மையை எப்படி மதிப்பீடு செய்யலாம்? இந்த தகவலை வழங்கும் நபரின் தகுதியை பாருங்கள். அவர் முடி தொடர்பான துறையில் தகுதியான நிபுணரா? அவர் ஒரு மருத்துவரா அல்லது இந்த துறையில நிபுணர் அல்லையா? இரண்டாவது விஷயம், அந்த கால வரிசைகள் நிஜமாக இருக்கிறதா? யாராவது முடி உதிர்வை பற்றி மிகவும் நம்ப முடியாத விஷயங்களை கூறினால் அது சரியான தகவல் அல்லவாக இருக்க வாய்ப்பு அதிகம்.
அவங்களுடைய வரம்புகளை விளக்குகிறார்களா? நிச்சயமாக ஒரு மருத்துவர் அல்லது யாராவது அந்த குறிப்பிட்ட சிகிச்சையின் வரம்புகள் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்வார்கள். ஆனால் வெறும் வைரலாகும் நோக்கில் உள்ளடக்கம் உருவாக்கும் மற்ற நபரிடம் இது நடக்காமல் இருக்கலாம். மேலும் இந்த வீடியோ பயத்தை விற்பனை செய்யும் கருத்தை முன்வைக்கிறதா? உங்கள் உள்ளடக்கத்தை சரியாக மதிப்பீடு செய்யுங்கள். இது குழப்பம் அல்லது பயத்தை உருவாக்குவதற்காகவா, அல்லது உங்கள் முடி உதிர்வுக்கு நேர்மையான வழிகாட்டுதலை வழங்குவதற்காகவா? உங்கள் முடி உதிர்வை சிகிச்சை செய்ய அதிசய வீடியோக்கள் தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது சரியான கண்டறிதல், அறிவியல் அடிப்படையிலான சிகிச்சை மற்றும் முடிவுகளை காண பொறுமைதான். முடி உதிர்வை மிகவும் திறமையாக கட்டுப்படுத்த முடியும். அது சரியான கண்டறிதலும் சிகிச்சையும் இருந்தால் மட்டுமே. முடி தொடர்பான அறிவியல் ஆலோசனைகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த சேனலை சந்தா செய்யுங்கள். நன்றி.